வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன கார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொயோட்டாவோட டைசரில் எஸ் மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, இந்த டைம் லைனில் எதுக்கு இந்த கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தேதியில் மார்க்கெட்டில் ஒரு 8 to 10 லட்சம் அப்படின்றது ரொம்பவே ஒரு சென்சிபிளான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் தான் இன்றைக்கி கார் வாங்கணும்னு ஒரு சின்ன கனவுன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய கனவே வீட்டில் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு ஒரு உரிதான பட்ஜெட்டாக அந்த 8 to 10 லட்சம் தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு கீழே போகிறப்போ செலரியோ, ஆல்டோ கேட்டோன், எஸ்ப்ரெஸோன்னு போய் அதில் பணத்தை போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான். அதை தாண்டி பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த பலினோ, கிளான்ஸா, அதை தாண்டி இப்போ ஃப்ராங்ஸ், டைசர், ஹிண்டே எக்ஸ்டர், அப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்களில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷன் அப்படின்றது நமக்கு கிடைக்க தான் செய்யுது. சரிங்க, இந்த டைசர்னு போகும்போது இந்த எஸ் மாடல், எஸ் ப்ளஸ் மாடல், ஈவன் மாடல் போகும்போது ஃபீச்சர்ஸ் ரிச்சாக இல்லை. ஸோ இதை தாண்டி நான் பலினோ ஒரு கிளான்ஸாக போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்னு நிறைய மக்களோட புரிதல் இருக்க தான் செய்யுது. நாமளுமே இன்றைக்கி அதை வந்து டீட்டெயில்டாக விவரிக்கத்தான் போகிறோம். நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா, இந்த 8 to 10 லட்ச ரூபா ப்ராக்கெட்டில் எனக்கு வந்து ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரோட்ஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு. அப்புறம் ரிலையபிலிட்டி வேணும், மைலேஜ் வேணும், அப்புறம் கம்ஃபர்ட் இருக்கணும், சேஃப்டி இருக்கணும். ஒரு 10 to 15 வருஷம் வச்சுருந்தாலும் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸில் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் குறை இருக்கத்தான் செய்யும். இங்கே ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக. ஸோ அதில் நான் வந்து மாற்றங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலைங்க. பட் இந்த கார் உங்களோட காராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதை தாண்டி நீங்கள் சப் 4 மீட்டரில் இது வந்து கிராஸ் ஓவர் ஹேட்ச் சொல்லலாம், இல்லை கிராஸ் ஓவர் எஸ்யூவின்னு கூட கால் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு சப் 4 மீட்டருக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா, நீங்கள் மஹிந்திரா 3XO, டாடா நெக்ஸான் இது மாதிரி கார்கள்லாம் எடுக்கிறப்போ டர்போ பெட்ரோல்ஸ் தான் கிடைக்குது. ஈவன் கைலக்கும் சொல்கிறேன், சிரோஸும் சொல்கிறேன். அப்போ டர்போ பெட்ரோல்ஸ் போகும்போது மைலேஜில் ஒரு ஹியூஜான ஒரு காம்ப்ரமைஸாக நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, இந்த டர்போ பெட்ரோல்ஸை விட்டுட்டு நேச்சுரல் ஆஸ்பெக்ட் போனோம்னா பிரஸா போனீங்கன்னா இன்றைக்கி பேசிக்காக LXi, VXi இது எது போனீங்கனாலும் ஸ்மார்ட் ஹைப்ரிட் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்லை. அதில் மைலேஜ் ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. சிட்டிக்குள்ள ஒரு 12 கிடைக்குது, ஹைவேஸ் போனால் ஒரு அதிகபட்சம் ஒரு 15 கிடைக்குது. அப்போ நமக்கு வேறு வழியே இல்லை, எல்லாமே வேணும் அப்படின்னா ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்குள்ளே தான் ஆகணும். அப்படி இருக்கக்கூடிய இந்த டொயோட்டா டைசரோட எஸ் மாடலோட டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து போனால் ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூம் ஈரோடுக்கு ஒரு மாசமான ஒரு ஷோரூம் கொடுத்துடலாம். நீங்கள் டொயோட்டா நிறுவன கார்கள் பார்க்குறீங்க, பெட்டரான பெனிஃபிட்ஸில் எடுக்கணும், அதுவும் GST மாறினதுக்கப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. வேணும்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரீச் அவுட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைசரோட எஸ் மாடல் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸிங் வந்து கிட்டத்தட்ட 9.5 லேக்ஸ் கிட்ட வருதுங்க. இந்த 9.5 லேக்ஸ் எக்ஸாக்ட் ப்ரைஸிங் என்னன்னு கீழே காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். கலர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றது எப்படின்ட்டு இங்கே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். சேஃப்டி ரிலேட்டடாக எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்குது. இந்த கார் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த கார் ஃப்ராங்ஸாக லான்ச் பண்ண டைம் லைன்லேயே அவங்க ஒரு வார்த்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. இந்த காரை வந்து நாங்கள் யூரோ நாம்ஸ் படி கிராஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்டர்னலாக. ஏன்னா அந்த டைமில் தான் கிராஸ் டெஸ்ட் ஃபெசிலிட்டிங்கிறதே மாருதி நிறுவனம் அமைச்சிருந்தாங்க. ஸோ ரியல் டைமில் ஆக்சிடென்ட்ஸ்லையும் சரி, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்கேப் கிராஸ் டெஸ்ட்லையும் பார்க்குறப்போ இதோட கவுண்டர் பார்ட்டான ஃப்ராங்ஸ் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ சேஃப்டி ரீதியாக, ஸ்ட்ரக்சரல் ரீதியாக நீங்கள் ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேர் மினிமம் ஒரு 4 ஸ்டார் கேப்பபிளாக இருக்கும். பலினோவே வந்து 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அதை விட பெட்டராக தான் இது இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். ஒரு 5 ஸ்டார் வாங்குச்சு அப்படின்னா வாங்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை முகத்தில் போட தான் செய்யும். 6 ஏர்பேக்ஸ் இப்போ ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வருது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஸ்டில் மிஸ் அவுட் தான். 965 கிலோகிராம் அப்படின்றது இந்த பேசிக் மாடல்ஸோட கர்வ் வெயிட்டாக இருக்குது. இதை நீங்கள் டர்போவில் போகும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குங்க. ஸோ பேனல் கேப்ஸ்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் குவாலிட்டியில் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகேங்க. இந்த காரோட ஒரு மேஜர் USP அப்படின்னா டெஃபினெட்லி இந்த இன்ஜினை சொல்லலாங்க. இந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜினோட பவர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக இருக்கும். லீனியர்னு எப்படி சொல்கிறதுனா, எந்த இடத்துலையுமே ரொம்ப அண்டர் பவர் அப்படின்ற உணர்வை கொடுக்காது. அந்த பவர் சர்ஜ் அப்படின்றது கிடச்சிக்கிட்டே இருக்கும். மைலேஜும் வந்து டீசெண்டாக இருக்கும். சிட்டிக்குள்ளே நீங்கள் 13 பேர் மினிமம் கிடைக்கும். ஹைவேஸ்லாம் போனீங்கன்னா ஒரு 17 to 20 வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஸோ ஆவரேஜாக ஒரு 15 to 16 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாங்க. ஏர் இன்டேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைனர்லேருந்து எடுக்கிற மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி ரிஃபைண்டுங்க. அதாவது இந்த மார்க்கெட்டில் 1.2 லிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டேயோட 1.2 லிட்டர் இருக்குது, டாட்டாவோட 1.2 லிட்டர் இன்ஜின் இருக்குது, அதில் இப்போ சுசுகி அவங்களோட 1.2 லிட்டர் இன்ஜின் இருக்குது. ஸோ இந்த இன்ஜின்ஸில் மோஸ்ட் ரிஃபைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த K சீரிஸ் ஆஃப் இன்ஜின், சுசுகியில் வரக்கூடிய அந்த K சீரிஸ் ஆஃப் இன்ஜின் தான் மோஸ்ட் ரிஃபைண்டு. அதுதான் இங்கே வந்து ப்ளக் பண்ணியிருக்காங்க. ஸோ
என்ஜினில் ஒரு குறைபாடு இருக்காது. நீங்கள் லாங் டேர்ம் ஒரு 10 to 15 வருஷம் வச்சுக்கிட்டிங்கனாலும் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு என்ஜினுங்க. ஸோ இதுதான் என்ஜினை பொறுத்து. இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா கீழே ப்ராப்பரான என்ஜின் கட் கொடுத்துருக்காங்க. லைனஸ்க்கு இன்சுலேஷன் பேக்ஸ் எதுவும் பயன்படுத்தல. மேலே வந்து ஒரு திக் ஷீட் ஆஃப் ஃபோம் மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ரோட் நாய்ஸ் மற்ற நாய்ஸ் எல்லாம் வந்து குறைக்கிறதுக்காக என்ஜின் நாய்ஸும் கூட. ஸோ இதுதான் என்ஜின் பொறுத்துங்க. நிறைய பேர் கேட்டது இந்த கியா சோனட்டோட ஹெச்டிகே ப்ளஸ் மாடலும் இதுவும் வந்து எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, நீங்கள் கியா சோனட்டோட கர்வ் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்திங்க. 1.2 டன் கிட்ட போயிடுது. அவங்க அஃபிஷியல் ரிவீல் பண்ணல. அப்படி வச்சு பார்த்தோம்னாலும் டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு 1.1லேருந்து 1.2 டனுக்குள்ளே இருக்குது. அதுக்கு அந்த 1.2 லிட்டர் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அண்டர் பவர்டாக தான் ஃபீல் ஆகுது. பட் வேற இது வந்து 965 கிலோகிராம் அப்படின்றனால அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ மைலேஜும் நல்லாயிருக்கும், பவரும் வந்து டீசெண்டாக இருக்குது. வாகனத்தோட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது டவுன் த ரோட் உங்களுக்கு வந்து ஃப்ராங்ஸை கம்பேர் பண்ணும்போது டைசர் எந்த விதத்தில் பெட்டராக இருக்குன்னா, டிசைன் வந்து கொஞ்சம் ஸ்லீக் அண்ட் ஷார்ப்பாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீன் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹை ரேடர், ஹை கிராஸ் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர்னில் ஒரு ஹெக்ஸகனல் ஷேப்பில் வந்து அந்த கிரில் அப்படின்றத ப்ளே பண்ணியிருக்காங்க. கீழே ஆடாம் பொறுத்த வரைக்கும் ஒரு வைடான ஒரு ஆடாம் தான். சென்டரில் வந்து ஒரு குரோம் எலிமெண்ட் ப்ளே நடந்திருக்கு. இங்கே டிஆர்எல்ஸ் கிடைக்காதுங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் தான் கொடுத்துருப்பாங்க. ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து முக்கியமான விஷயம் இங்கே வந்து ரிஃப்ளெக்டர் கிடையாது. இதுக்கடுத்து S+ போனீங்கன்னா தான் ரிஃப்ளெக்டர் பிரச்சனை. அதை வந்து ஆல்ட்ரே பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய பல்ப்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப் தான். ஸோ நல்ல விஷயம் இந்த மாடலை பொறுத்து. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 190 mm கிடைக்குதுங்க. 190 mm போதுமான அளவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் அப்ரோச் அண்ட் டிபார்ச்சர் ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து டைசரில் ப்ளே பண்ணியிருக்காமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா பர்சனலாக ஃப்ராங்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியும். கொஞ்சம் பார்த்து தான் கேர்ஃபுல்லாக விட்டு எடுக்கணும். மற்றபடி பம்பர்ஸோட குவாலிட்டி இடிபாடுக்கெலாம் தாங்குமான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலுமே நீங்கள் வேணால் பர்சனலாக ட்ரை பண்ணி பாருங்கள். பலினோ கிளான்ஸாவை தாண்டி ஃப்ராங்ஸ் அண்ட் டைசரோட அந்த எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுதாங்க ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும். டொயோட்டா டைசரோட வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2520 mm கொடுத்துருக்காங்க. அந்த வீல் பேஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே உட்கார்றப்ப அந்த லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் எல்லாம் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லைங்க. சரி, டைமென்ஷன் ரீதி அந்த டைசர் கூட காம்படிட்டராக இருக்கக்கூடிய கார்களோட கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு புரிதல் கிடைக்கும்னு நம்புகிறேங்க. சரிங்க, அடுத்து நம்ம டயர் ப்ரொஃபைல் இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். 195 60 16 போயிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸு, வீல் கேப்ஸோட கிடைக்குது. பேசிக் மாடல் இருந்து இதே ப்ரொஃபைல் தான். டாப் அண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு அலை வீல்ஸோட கிடைக்கும். நீங்கள் வந்து ஸ்டீல் வீல்ஸுங்க. ஸோ லைனஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கன்சில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வீல் ஆர்க் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசு தான். ஏன்னா மஸ்குலராக அந்த காரை காமிக்கணும், அந்த கிராஸ் ஓவர் ஸ்டைலிங் போகணும் அப்படின்றதுக்காக அந்த எலிமெண்ட்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா பேசிக் டு டாப்பில் வந்து வரைக்குமே உங்களுக்கு ஆல் வீல்ஸும் வந்து 29 PSI ரெக்கமெண்டுங்க. வால்யூம் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுளாக இந்த வேரியண்ட்ல தாங்க கிடைக்குது. அதாவது பேசிக் மாடலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து இந்த வால்யூம் வந்து எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுளாக இந்த மாடல் இருந்து தான் கிடைக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது இங்கே எம்பெட் பண்ணியிருக்காங்க. கீஸ்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான கீ தான். லாக் அன்லாக் ஃபங்க்ஷனோட தான் கொடுத்துருக்காங்க. இது டெஃபினெட்லி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். டோரோட தட் பொறுத்த வரைக்கும் வந்து டோர் ஹெஃப்ட் வந்து டீசெண்டாக இருக்குங்க. தட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியரில் இது கொஞ்சம் வந்து ஸ்லோப்பிங்காக முடிச்சிருப்பாங்க. ஒரு கூப்பே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குற மாதிரி தோணும். அதாவது அந்த பெர்செப்ஷனில் இருக்கும். இங்கே பாருங்கள், கிளாஸ் பார்ட்டிஷன் அப்படின்றது அந்த குவார்ட்டர் பேனல்லையுமே ப்ளே பண்ணியிருக்காங்க. வெளிச்சம் டிஎலோ பொறுத்த வரைக்கும்லாம் குறைகள் இல்லை. நீங்கள் பின்னாடி வந்து ஒரு 6 அடிக்கு மேலே உட்காரும் போது இந்த கூப்பே லேஓவர் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்குது. அது நான் உள்ளே போகிறப்ப உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேங்க. ரூஃப் ரைல்ஸ் இருக்குது, மேலே வந்து ஷாக் ஃபேன் ஆண்டனா போட்டிருக்காங்க. சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட் மேக்பர்சன் ஸ்டட் கொடுத்துருக்காங்க. ரியலில் வந்து டார்ஷன் பீமிங்க கால் ஸ்ப்ரிங்ஸோடு தான் போயிருக்காங்க. இது வந்து ஒரு மெச்சூர்டான செட்டப்னு சொல்லலாங்க. அதாவது வந்து ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்காது, ரொம்ப கம்ஃபர்ட் ஓரியன்டாகவும் இருக்காது, பேலன்ஸ்டாக இருக்கும். பலினோ கிளான்ஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் ஓரியன்டாக தான் வச்சுருப்பாங்க. பட் இது கொஞ்சம் வந்து ஹேண்ட்லிங் கேரக்டரும் இருக்கணும் அப்படின்றதுல பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டீரிங் மட்டும் ப்ரிசைஸாக இருந்திருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக. அது மட்டும் கொஞ்சம் ஏதோ லேக் ஆகிற மாதிரி எனக்கு பர்சனலாக பட்டுச்சுங்க. பிரேக்ஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாலாம் இருக்காது, ஸ்பாஞ்சியராக தான் ஒரு உணர்வு இருக்குது. பின்னாடி லாங் ட்ராவலில் போகிறாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அதெல்லாம் கம்ஃபர்ட்னஸ்லாம் எந்த குறைகளும் இருக்காது. ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேமிலிக்கான ஒரு கார்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அக்ரெசிவாக ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு காராக இந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் வேரியன்ட் இருக்காது. நீங்கள் அது வேணும்னா டர்போ பெட்ரோல் தான் போகணும். ரியரில் நமக்கு ஒரு டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. வைப்பர் அப்படின்றது மெசோட் தான் கொடுத்துருந்துருக்கலாம் இந்த வேரியண்ட்டில் இருந்து. ஹை மவுண்டட் ஸ்டாம்ப் லாப்ஸ் கிடைக்குது. ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்பாயிலர் தான் இங்கே போட்டிருக்காங்க. சரிங்க, அடுத்து டெயில் லேம்ப் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஆக்சுவலாக கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதாவது இந்த இடம் க்ளோ ஆகும், இந்த இடம் க்ளோ ஆகும், இந்த ஸ்ட்ரிப் மட்டும் இது மட்டும் க்ளோ ஆகும். கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்ங்க. கம்ப்ளீட்லி எல்இடி தான், எதுவுமே வந்து ஹாலஜன் அப்படின்ற செட்டப் கிடையாது. இந்த இடத்துல வந்து இந்த ரிவர்ஸ் கைட் லேம்ப் அப்படின்றது எரியும். ரியர் பம்பர் ஏரியான்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த மாடலில் கிடையாதுங்க. இதுக்கு அடுத்த மாடல்லையும் கிடையாது. ஸோ அதை பற்றி நான் உள்ள போகிறப்ப பேசுகிறேன். பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்டை அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு உடையாது, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் தான் போட்டிருக்காங்க. இந்த எஸ் மாடலில் நமக்கு
நமக்கு வந்து பார்சல் ட்ரே ஒன்று கொடுத்துட்றாங்க. அது கூட வந்து ஹாலஜன் லாம்ப்ஸ் ஏதாவது பூட்டை கொடுத்துருக்காங்களா? இல்லைங்க, மிஸ் அவுட் தான். இங்கே பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 308 லிட்டருங்க. லோடிங் கிளிப் கொஞ்சம் ஜாஸ்தி. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு லோடிங் கிளிப் இருக்கும். திங்ஸை தூக்கி உள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் தான் ஒரு சின்ன இடையூறாக பார்க்குறேன். மற்றபடி ஸ்பேர் டயர்லாம் கேட்டிங்கன்னா அதுலாம் ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை. அதே 195 60 16 அதே ப்ரொஃபைலில் போயிருக்காங்க. பரவாயில்ல, பாராட்டக்கூடிய விஷயம் தான். டோர் பேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டீரியர் தீம் சொல்லிடலாம். பிளாக் அண்ட் பர்கண்டி கலரில் தான் போயிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ரியரில் நமக்கு ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குதுங்க. டோரில் வந்து ஒரு மிட் ஸ்பீக்கர் மட்டும் போட்டிருக்காங்க. ட்வீட்டர்ஸ் அப்படின்றது கிடையாது. டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயின் மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக டாப் ஆஃப் லைன் போகும்போது க்ரோம் ஹேண்டிலோட கிடைக்கும். டைசரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். டோர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். டோர்ஸ் க்ளோஸ் ஆகிறப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு தட் ஃபீல் இருக்குங்க. உங்களுக்கு உள்ளே உட்காந்த உடனே எனக்கு நல்லா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஃபுல்லாக வந்து கைண்ட் ஆஃப் ஒரு டார்க்கியரான ஒரு தீம் அப்படிங்கும்போது ரூமியராக ஏரியான ஒரு ஃபீல் இல்லை. டெஃபினெட்லி அது கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகுது. கிளான்ஸா மாதிரி வந்து இவங்க வாங்கி அந்த பிளாக் அண்ட் பேஜ் தீம் போயிருந்தாங்கன்னா உண்மையிலுமே செம்மையாக இருந்திருக்கும். நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் அதில் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. விசிபிலிட்டி ரைட்டில் பார்க்குறேன், லெஃப்ட்டில் பார்க்குறேன்னா அதெல்லாம் குறைகள் இல்லை. எனக்கு ஃப்ரண்ட்லேயுமே வந்து ஒரு கிளியரான விசிபிலிட்டி இருக்குது. இங்கே லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ்னு பார்க்குறப்போ தாராளமாக இருக்குது, தெரியுதுங்களா? அதிலெல்லாம் குறைகள் இல்லை. நல்ல காலை நீட்டி விசாலமாக உட்காந்து வரலாங்க. அண்டர் தை சப்போர்ட் வந்து காலை நீட்டி உட்காந்திங்கன்னா ஓகேவாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக மடக்குனீங்கன்னா கூட உங்களுக்கு அது லேக் அப்படின்றது தெரியும். சரி, 3 அடல்ட் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இங்கே 2 அடல்ட் ஒரு கிட்டுங்க. ஏன்னா டிரான்ஸ்மிஷன் டனல் இங்கே ரொம்ப பெரிதாக இருக்குங்க. இந்த ஹம்ப் பெரிதாக இருக்குது, அதான் பிரச்சனை. ஃப்ரண்ட் வீல் டிரைவில் என்னப்பா டிரான்ஸ்மிஷன் டனல்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிக்காகவும் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஹம்ப் கொஞ்சம் பெரிதாக இருக்கிறனால நமக்கு இடையில வந்து ஒரு சென்டரில் வந்து ஒரு பெரிய அடல்ட் உட்காரும்போது கொஞ்சம் வந்து கன்ஜஸ்டடாக ஃபீல் ஆகுது. ஒரு 12 வோல்ட் அடாப்டர் மட்டும் இங்கே சார்ஜிங் ஃபெசிலிட்டியாக கொடுத்துருக்காங்க பின்னாடி. ரியரில் ஏசி ஒன்ஸ் மிஸ்ஸிங் தான். ரியரில் நமக்கு ஹெட்ரூம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது நான் வந்து ஒரு 5 அடிக்கு மேலே இருப்பேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி கொஞ்சம் இடையூறாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது காட்டிலும் கிளான்ஸாக பெட்டராக இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸ்லி இதை காட்டிலும் ஸ்லைட்லி வந்து கிளான்ஸாக கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஹெட் ரூமில். 3 பேருக்கு ப்ராப்பரான அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்து இவங்க ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இதை விட எனக்கு ஆம்ரெஸ்ட் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு என்னோட பர்சனல் புரிதல். 3.7 சீட் பெல்ட்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே கிடைக்குது. அதில் எல்லாம் குறைகள் எதுவும் இல்லை. அடுத்து வந்து முதுகுக்கான சப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லம்பர்க்கெலாம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதிலெல்லாம் வந்து குறைகள் சொல்ல முடியல. டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. மெட்டீரியலோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. பெரிதான ஒரு குறைகள் அப்படின்றது இங்கே இல்லை. லைட்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹாலஜனில் போட்டிருக்காங்க. சென்டரில் இதை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க கேபின் லைட். டேஷ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ராங்ஸ், டைசர், கிளான்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே நிறைய பேனல்ஸுங்க, இன்டர்லாக்கிங் பேனல்ஸுங்க. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பிளாஸ்டிக் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. டெஃபினெட்லி வந்து இது வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் மாருதி காசில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. டொயோட்டா கூட கொலாபில் வந்ததுக்கப்புறம் டெஃபினெட்லி அந்த குவாலிட்டி லெவல்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அது வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுக்க வேண்டிய விஷயம் தான். இப்போ பேனல்ஸ் பேசுவோம். இங்கே ஒரு பேனலுங்களா, அதுக்கப்புறம் இந்த சில்வர் பேனல் ஒன்று, இந்த கோல்ட் பிளேட்டட் பேனல் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த பர்கண்டி பிளாஸ்டிக் ஒன்று, அதுக்கு கீழே தான் வந்து திரும்ப இன்னொரு கன்சோல் ஓப்பன் ஆகுது. அப்புறம் இந்த சென்டர் கன்சோல் எல்லாமே ஒரு பேனலாக இருக்குது. இது எதுக்கு இத்தனை பேனல்? அதாவது இது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா லாங் டேர்மில் இந்த இன்டர்லாக்கிங் பேனல்ஸ்லாம் வந்து ரேட்லிங் நாய்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதை கொஞ்சம் குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இதை கழட்டாமல் இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. மேக்ஸிமம் வராது. ஒரு 7-8 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியும். ஆனால் இதை கழட்டிட்டீங்க, ஒரு 2-3 டைம் கழட்டுறீங்க, ஆடியோ மாற்ற கழட்டுறீங்க, இல்லை ஏதோ ஒரு அக்சரி, ஒரு ஆம்பியன்ட் லைட் மாற்ற கழட்டுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் கழட்டி போட்டிங்கன்னா ஒரு 2 to 3 வருஷம் கழிச்சு ஸ்குவீக்கிங் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ சுத்தமாக இருக்காது. ஏன்னா இப்போ ஷர்ட் லைன்ஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. இதை கழட்டி போடும்போது கண்டிப்பாக அது பிரச்சனை கொடுக்கும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி அடுத்து பேசலாம். சின்னதாக நெக்னாக்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு க்ளோ பாக்ஸ் அப்படின்றத ப்ளே பண்ணியிருக்காங்க. IRVM பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிளாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு கேபின் லேம்ப்ஸ் வந்து ஹாலஜனுங்க. வேரண்டி மிரர் கிடைக்குதா? உங்களுக்கு கூட வர கோ டிரைவருக்கு மட்டும் கிடைக்குது, டிரைவருக்கு கிடைக்கவில்லை. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 7 இன்ச்சில் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸுங்க. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் யூஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டீசென்ட் எனஃப்ங்க. ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக நிறைய ஸ்டஃப் பண்ண ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கிடையாது, ரொம்ப பேசிக்கும் கிடையாது. ஒரு டீசென்ட்டான சவுண்ட் அவுட்புட்டை நம்மளால் எடுக்க முடியும். இங்கே ஈக்குவலைசர் பொறுத்த வரைக்கும் வந்து பேஸ் மிட் ட்ரிபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நிறையா டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லை, பேண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லை. சரி, ஆடியோ குவாலிட்டி ஃபஸ்ட்டு கேட்போம். பூமரம் மலர் மலரா பொழியும் கண்ணால
ஆடியோ குவாலிட்டி டீசென்ட் அனஃப்ங்க. ரொம்ப வந்து நம்ம ஒரு ஆடியோ ஃபைலாக இல்லாத வரைக்கும் அதை பெருசாக குறை சொல்ல மாட்டோம். ஒரு ட்வீட்டர்ஸ் வேணால் மேபி ஓஎம்ல ஆட் பண்ணிக்கோங்க. சரி டன். இதுக்கு அடுத்து இதில் ரிவர்ஸ் கேமரா வந்து கிடைக்காது. நீங்கள் வேணும்னு ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் இட் காஸ்ட்ஸ் அரௌண்ட் வந்து 6000 to 8000 ருபீஸ் கிட்ட வருதுங்க. நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஓஎம்டி ஆட் பண்ணிக்க முடியும். இல்லைனா நார்மலாக நீங்கள் ரிவர்ஸ் போட்டிங்கன்னா அங்கே பாருங்க இப்படி தான் காமிக்கும். ஏசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி பேசிக் மாடல்ல இருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டீசென்ட் அனஃப்ங்க. டெஃபினெட்லி நம்ம அதை வந்து ஒரு பெரிய குறையாக சொல்ல மாட்டோம். எந்த விதத்துலையுமே வந்து நீங்கள் ஹெக்டிக்காக டிராஃபிக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹார்ஷான வெயில் நீங்கள் போனீங்கனாலும் இது உங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துரும். சரி கீழே வந்து சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பியில் டைப் ஏ ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று இருக்குது. 2 கப் ஹோல்டர் கீழே இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்றது மிஸ் அவுட் தான். எம்ஐடி கிளஸ்டர் பாருங்கள், உங்களுக்கு அனலாகில் தான் போயிருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் அண்ட் டேக்கோமீட்டர். சென்டரில் வந்து ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே இருக்குது. அதில் வந்து ஃபியூவல், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி இதெல்லாமே பார்த்துக்க முடியும். இங்கே ஒரு குச்சி வச்சிருக்காங்க. அந்த குச்சியில் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா எல்லாமே மாறும். ஸ்டியரிங்கில் நமக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஒரு மிஸ் அவுட் தான். ஃபைன். ஆடி மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கிடைக்குதுங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த வேரியண்ட்டில் மிஸ் அவுட் தான். க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு டாப் ஆஃப் த லைனில் மட்டும் தான் வச்சிருக்காங்க. டெஃபினெட்லி வந்து கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடர்லாம் வந்து பேசிக் அடுத்த மாடலில் கொடுத்தாங்க. இவங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் வாங்குறவங்க அதை ஹைவே ட்ராவலில் டெஃபினெட்லி மிஸ் பண்ணுவாங்க. ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கிடையாது. வைப்பர்ஸும் ஆட்டோ வைப்பர்ஸ் அந்த மாதிரி ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்லாம் இல்லை. கீழே ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங் அழகாக கொடுத்துருக்காங்க. எந்த விதத்துலையுமே இடையூறாக இருக்காதுங்க. ஒரு ஆக்சல் கொடுத்துட்டு பிரேக்ஸ் பண்ணுறோம், இல்லை கிளச்சில் கால் வச்சுருக்கோம், ஏதாவது தொந்தரவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டெட் பெடலுமே கொடுத்துருக்காங்க. கீழே இங்கே பாருங்கள், போனட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ரைட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபியூவல் ஓப்பன் பண்ணுறதுக்கான 2 நாப்புமே இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் புல் பண்ணிங்கன்னா போதும். சீட்ஸில் வந்து மேஜர் மிஸ்ஸாக பார்க்குறது நான் ஹைட் அட்ஜஸ்டருங்க. ஆக்சுவலாக நான் நார்மலாக அப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னா எனக்கு விசிபிலிட்டி எப்படி கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஓகேஷாக தான் இருக்குது. கொஞ்சம் ஹைட் அட்ஜஸ்டர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அது மிஸ் அவுட் ஆகுது. ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் உங்களுக்கு. அண்டர் தை சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலை ஆக்சல் வைக்கிறப்போ ஆப்டாக இருக்குது. காலை நம்ம மேபி கோ பேசஞ்சர் இல்லை கோ டிரைவர் வராங்களா அவங்க மாடைக்கு உட்காந்துருந்தாங்கன்னா லேகாக இருக்கும். பட் நார்மலாக காலை நீட்டி இருக்கிறப்ப ஆப்டாக தான் இருக்குது. சீட்ஸில் லம்பார் சப்போர்ட் ரொம்ப முக்கியங்க. லாங் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அது கூட வந்து இந்த ஷோல்டருக்கான சப்போர்ட்டும் இருக்கணும். இப்போ நான் ஸ்டேரிங்கை ஹோல்ட் பண்ணியிருக்கேங்கிறதுல அதாவது பாடி ரோல் வருது நான் கொஞ்சம் சாயிரம் அப்படின்னா இந்த ஷோல்டருக்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலுங்க. இது இன்னும் கொஞ்சம் வந்து ஹார்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது. ஏன்னா ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் போகிறப்ப லாங் ட்ராவலில் நமக்கு கொஞ்சம் வந்து இடையூறாக இருக்கும். அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக நான் பார்க்குறப்ப விசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைட் ஜட்ஜ்மெண்ட் ஓகே, ஓரளவுக்கு பார்க்க முடியுது. அந்த சைட் ஜட்ஜ்மெண்ட் எனக்கு தெரியல. எட்டி வந்து தான் பார்க்கணும். இந்த ஏ பில்லர் இந்த மிரர்லாம் மறைச்சு கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறப்போ கொஞ்சம் இடையூறு இருக்க தான் செய்யுது. முதுகுக்கான சப்போர்ட்டில் நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டீசென்ட்டுங்க. ஹெட்ரெஸ்ட் 2 பேருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ இதுதான் சீட்ஸை பொறுத்த வரைக்கும். டாப் ஆஃப் த லைன்லாவது லெதர் ரைட் போயிருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம். சரிங்க, எப்பவுமே வந்து வீடியோவில் சொல்கிறது தான், ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அக்சசரிஸில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதில் கூடவே வந்து ஒரு டேஷ் கேம்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிற தேதியில் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி சப்போர்ட்டுக்கு வந்து அது தேவைப்படுது. நம்ம பர்சனலாக வந்து ஃப்ளிப்கார்ட் பிராண்ட் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து 4K ரெசல்யூஷன், ரியரில் வந்து HD ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. இப்போ 4G டிவைஸும் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து மொபைல்லே வந்து எங்கேருந்து வேணால் பார்த்துக்க முடியும். இன்பில்ட் வந்து நீங்கள் ஒரு சிம்மை பயன்படுத்தி ட்ராக் பண்ணிக்க முடியும் எங்கே வேணால். ஸோ இந்த மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டரான சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி அடுத்த நாள் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் இந்தியாவில் அதுக்கு வந்து 1000 ருபீஸ் அப்படின்றத சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சப்போஸ் டேஷ் கேம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ ட்ராக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஊருக்காரங்க. அடுத்து எல்லா விண்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸாக கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு விண்டோ மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கிடைக்குது. ஓவிஎம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஜாஸ்திக் இங்கே இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்னு வச்சுக்கலாம். கூட நிக்னாஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்குது. உங்களுக்கு லெதரைட் பேடிங் இல்லைனாலும் ஃபேப்ரிக் பேடிங் கொடுத்துருக்காங்க மேலே. ஸோ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாங்க. டொயோட்டா டைசரோட இந்த எஸ் மாடல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற குழப்பத்திற்கான விடை. அதாவது பேசிக்கலி நீங்கள் ஃபீச்சர்ஸில் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு காராக லாங் டேர்ம் காராக இருக்கும். ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ஜின் பொறுத்த வரைக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும். பவரும் டீசெண்டாக இருக்கும். கம்ஃபர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையுமே ரொம்ப குறையாக நம்ம நல்லா பார்க்க முடியாது. ஒரு ஃபேமிலிக்கு நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்குறேன், எனக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கார் வேணும்னா இது மேபி ஒரு பெட்டர் பிக்காக இருக்கலாம். கிளான்ஸாக தாண்டி ஏன் இதுக்கு வரணும்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கும். இன்னொன்று அப் மார்க்கெட்டான அந்த டிசைன் கொஞ்சம் வந்து அக்ரெசிவாக பார்க்குறதுக்கு வந்து ஒரு நியூ மாடர்ன் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு காராக இது தெரிய வரும். சர்வீஸ் காஸ்ட் கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 2500 ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே வரும். அப்புறம் வாரண்ட்டி ரீதியாக கேட்டிங்கன்னா 5 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இதுக்கு இப்போ வாரண்டியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ
ஹோப்ஃபுல்லி எல்லா விஷயங்களும் உங்களை வந்து சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி இருக்கவும் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற கூடவும் இருக்குது. அது சேச்சர் வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.